Hello everyone, welcome to Gayatri Cookbook. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சன்னா மசாலா. இதுக்கு அந்த கொத்துக்கடலை வந்து கரெக்டாக வெந்திருக்கணும். ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது, அப்படியே நெத்தின்னு இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்றில் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ராத்திரி முழுக்க ஊற வச்சுட்டு காலையில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணணும். 4 விசில் விட்டு குக் பண்ணணும். இல்லைன்னா ஹாட் வாட்டரில் இதை வந்து வெந்நீரில் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணணும். மூணாவது, இப்போ நீங்கள் இல்லைன்னா கேண்டு பீன் இதை சிக் பீஸ் யூஸ் பண்ணுறதுனா அதை ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேனில் வந்து இதை எடுத்துக்கோங்க, ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு இந்த பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது 3த்தையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியனை கட் பண்ணி போட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வேகணும். ஸோ அது வேகிற அளவுக்கு வதக்கிட்டு இருக்கணும். இது வதங்கும் போதே வந்து பச்சை மிளகாய் 2, 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை நறுக்கி போட்டு அதுவும் நல்ல குக்கார அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். தக்காளி வதங்கும்போது மட்டும் மூடி வச்சு வதக்கினீங்கன்னா சீக்கிரமே வந்துடும். ஸோ இதுவும் இந்த தக்காளியும் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, இதை போட்டு முதல்ல இதை வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது பண்ணால் அந்த அடியில் கருகாமையும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து நல்ல ஒரு கிரேவி வந்து நல்ல பலபலன்னு வரும். இது ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா மற்ற மசாலா பவுடர்லாம் போடணும். ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள், கரம் மசாலா தூள், இது 3ம் ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூனோ போட்டு அந்த மசாலா குக் பண்ணுற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா குக் பண்ணணும். இது இந்த குக் ஆகிட்டு இருக்கிற இந்த மீன் டைமில் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற கொத்துக்கடலையில் கொஞ்சம் கொத்துக்கடலை, ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி கொத்துக்கடலை எடுத்து அரைச்சிக்கணும். அதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற கிரேவியில் கலந்துட்டிங்கன்னா கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். இதை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த சன்னா மசாலாவுக்கு ஆயில் நிறைய தேவைப்படும், ஏன்னா அது ட்ரை ஆகாமல் இருக்கு. ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொத்துக்கடலையை போட்டு இதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொதிக்க விடலாம். இல்லைன்னா மறுபடியும் ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சன்னா மசாலா ரெடி. இதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு நீங்கள் கேண்டு சிக் பீஸ் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா வாஷ் பண்ணி டைரெக்டாகவே இதை ஆட் பண்ணிடலாம். அதை வந்து தனியாக ப்ரெஷர் குக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவ்வளோதாங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.